ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இன்னைக்கு திருமலையோட ஸ்டேட்டஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். திருமலையில மழை இருக்குங்க. ஸோ அதனால காலையில கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா வெயில் இருந்தாலும் ஈவினிங் நைட் டைம்ல மழை இருக்கு. நைட்டுக்கு யாராவது போறீங்க இல்ல அப்படின்னா காலையில தரிசனம் இருக்கு, நாங்க ஈவினிங் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. ஸோ பெட்ஷீட்டு, ஸ்வெட்டர் இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு காலையில எல்லாம் நைட்டு பெஞ்ச மழையிலே ரொம்ப சில்லுன்ற ஒரு கிளைமேட் தான் இருந்தது. வெயில் இருந்தாலும் பட் ஈவினிங் நைட் டைம்ல மழை இருக்கு. தமிழ்நாட்டிலயுமே ஒரு சில மாவட்டங்கள்ல நேத்தெல்லாம் மழை இருந்தது. ஸோ அதனால டிராவல் பண்றவங்க அதுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துட்டு போங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். வாங்க இன்னைக்கான தரிசனத்துக்கான நேர அப்டேட் பத்தின இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கான நேரடி இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் அப்டேட். கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 64,214 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டிக்கெட் கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இது 4லயும் கொடுக்கக்கூடியது வந்து நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் தான். ஸ்ரீவாரி மெட்டுல நடைபாதையில மட்டும்தான் 1200 படியில நமக்கு வந்து நடைபாதை டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. பட் எல்லா டிக்கெட்டுக்குமே ஒரே என்ட்ரி பாயிண்ட் தான், ATGH சர்க்கிள். ஒரே தரிசன டைம் தான், ஒரே ப்ரொசீஜர் தான். ஸ்ரீவாரி மெட்டுல மட்டும் நம்ம நடந்து போகணும். பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டிக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்க பஸ்லயும் போகலாம், ஓன் வெஹிக்கிள்லயும் போகலாம், நடந்தும் போகலாம், அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில டைம்ல ஸ்லாட் கிடைச்சதுன்னா ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துல சாமி பார்த்துடலாம். மத்தியானம் ஈவினிங் நைட்டு ஸ்லாட் கிடைச்சது அப்படின்னா ஒரு 4ல இருந்து 6 மணி நேரம் ஆவரேஜா ஆகும். நேத்து தரிசனம் பார்த்தவங்க ஒரு 5 மணி நேரம் ஆச்சுன்னு கூட அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு டைமிங் அப்படின்னு சொன்னா இந்த தரிசனத்துக்கு இவ்வளவு நேரம் தான் அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு. இதை நான் ஒரு வீடியோஸ்லயும் ஷேர் பண்றேன். 4ல இருந்து 6 இல்லைன்னா 4ல இருந்து 7 அப்படின்றது எஸ்எஸ்டி டோக்கனுக்கான டைமிங் அப்டேட். 300 ரூபா தரிசனமா இருந்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 4. ஸோ மினிமம் ஒரு 2ல இருந்து 4 மணி நேரம் அப்படின்றத ஒரு டைம் அப்டேட்டா நம்ம வச்சுக்கலாம். வர்ச்சுவல் சேவா 300 ரூபா தரிசனம் இது ரெண்டுக்குமே சேம் என்ட்ரி பாயிண்ட் தான், சேம் தர்ஷன் டைம் தான். இதுவே சீனியர் சிட்டிசன் இந்த மாதிரி எல்லாம் தர்ஷன் போறீங்க, மாற்றுத்திறனாளிகள் தரிசனம்னா ஒரு 1/2 hourல இருந்து 45 minutes ஆகும். அதுவும் ரீசன்ட் டேஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல, இப்பெல்லாம் வந்து தரிசனத்துக்கு மற்றவங்களையும் மிங்கிள் பண்ணி விடுறதுனால நடந்து போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது தரிசனம் போற இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்த மாசம் நமக்கு மேபி வந்து டெய்லி EO கிடைச்சது அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கும் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி முக்கியமா நீங்க வந்து தரிசனம் போகும்போது என்ன மாதிரி ட்ரபிள்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, இந்த விஷயம்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இன்னைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் நடைபாதை டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோக்கன் ஃபுல்லா முடிஞ்சது. நாளைக்கு 31ஆம் தேதி காலையில 3 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. வெறும் 333 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குங்க. ரொம்ப கம்மி தான். யாராவது டிராவல் பண்றீங்கன்னா பாத்துக்கோங்க. அதிகமா டிக்கெட் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீவாரி மெட்டு மட்டும்தான். ஸ்ரீவாரி மெட்டுல இன்னைக்கான மத்தியான ஸ்லாட் உங்களுக்கு 3010 டிக்கெட் வந்து பேலன்ஸ் வந்து அவைலபிள் இருந்திருக்கு. ஒரு 8:52 9 மணி ஸ்டேட்டஸ் படி 3000 டிக்கெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தர்ஷன் டிக்கெட் கொஞ்சம் அதிகமா கவுண்டிங் இருக்கிறது ஸ்ரீவாரி மெட்டுல தான். அதுக்கு அடுத்தது திருமலையில நடந்துட்டு இருந்த 3 நாள் பவித்ரோற்சவம் நேத்தோட முடிஞ்சது. இன்னில இருந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் எல்லாமே எல்லா சேவையும் நடக்கும். அதனால இன்னைக்கு யாரும் ஆர்ஜித சேவா புக் பண்ணிருக்கிறவங்க எல்லாம் தர்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க. நேத்து இந்த 3 நாள் வந்து கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா இந்த மாதிரி ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் இருந்திருக்காது. ஸோ அதனால அதுல வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து அதுல வரவங்க எல்லாமே வந்து சுபதம் என்ட்ரி வழியா தர்ஷன் பார்க்க வருவாங்க. இன்னைக்கு எல்லா ஆர்ஜித சேவைகளும் இருக்கு. அதே மாதிரி கீழ் திருப்பதியில லோக்கல்ல இருக்கக்கூடிய டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலோட கல்யாணோற்சவம், சுப்ரபாத சேவா இந்த மாதிரி சேவாஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு சில டெம்பிளுக்கு நம்ம நேரடியா போயிட்டு கூட கவுண்டர்ல தேவைப்படக்கூடிய டிக்கெட்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செப்டம்பர் மாசம் நமக்கு திருமலையில வருடாந்திர பிரம்மோற்சவம், சலக்கட்டுல பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ அந்த பிரம்மோற்சவத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே திருமலையில செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ லைட் செட்டிங்ஸ்ல இருந்து எல்லா ஒர்க்கும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புஷ்கரணி வந்து மெயின்டெனன்ஸ் ஃபுல்லா முடிஞ்சு இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி ஓபன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யாராவது அங்க பிரதர்ஷனம் போறவங்களுக்கு நம்ம புஷ்கரிணிலே குளிச்சுட்டு அங்க பிரதர்ஷனம் போற மாதிரி தான் இருக்கும். ஆகஸ்ட் ஃபுல்லா 30 நாளும் 31 நாளும் ஃபுல்லா மூடி இருக்கும்னு சொல்லி டிடிடி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே ஒர்க் முடிஞ்சு
உங்களுக்கு புஷ்கரணியில தண்ணி இப்போ வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 1ஆம் தேதியில இருந்து பக்தர்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ ஒரு வயசுக்கு குறைவான ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு திருமலை தரிசனம் போறீங்க, ஆன்லைன்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசன ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 12 மணில இருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ள சுபதம் என்ட்ரன்ஸ்ல குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா டிஸ்சார்ஜ் சம்மரி, பேரண்ட்ஸோட 2 பேர்த்தோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த குழந்தை கூட பிறந்திருக்கக்கூடிய சிபிலிங்ஸ் 12 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்க கூட்டிட்டு போகலாம். இதுவே வந்து அந்த பேரண்ட்ஸோட அம்மா அப்பா அவங்களையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தை கூட பிறந்த சிபிலிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா, இதோட தர்ஷன் வந்து ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ள தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கல, குழந்தைய கூட்டிட்டு போகணும், மொட்டை போடணும், வேண்டுதல் இருக்கு, இந்த மாதிரி போகக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை இதுல தர்ஷன் பாத்தீங்கன்னா திரும்ப 90 டேஸ் கழிச்சுதான் இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு தடவை இந்த குழந்தைய கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல, எஸ்எஸ்டியும் இல்லை, ஃப்ரீ தர்ஷன்ல போறது சிரமம்னு நினைக்கிறவங்க போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க இந்த தர்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஆகஸ்ட் மாசத்துல இருக்கக்கூடிய எல்லா புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆகுது. இன்னைக்கு லோக்கல் சேவா டெம்பிளும் வந்து புக்கிங் கம்ப்ளீட் ஆகுது. ரூம்ஸ் புக்கிங் ஏதாவது நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா அடிக்கடி வெப்சைட்ல செக் பண்ணிக்கிட்டு இருங்க. யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா புக் பண்ணிக்கலாம். நைட் டைமுக்கு மேக்ஸிமம் அதிகமாக கேன்சல் ஆகும், ட்ரை பண்ணி பார்த்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வந்து ஆஃப்லைனில் விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜசுவாமி சத்திரத்தில் ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம், ரிட்டையர் ரூமில் வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரெனோவேட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அங்கே வந்து இப்போதைக்கு புக்கிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ரேணிகுண்டால அவைலபிள் இருக்கு. கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ரெனோவேட் ஒர்க்னால இப்போதைக்கு ரிட்டையர் ரூம் ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ மற்ற பிளேசஸ்ல நீங்க புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணக்கூடிய பெஸ்ட்டான பிரைவேட் மட்ஸ் அண்ட் பிரைவேட் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்றேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.